வடலூரில் ரூபாய் 13,71,00,000 மதிப்பீட்டில் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரத்தில் ரூபாய் 13,71,00,000 மதிப்பீட்டில் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வடலூரில் உள்ள புதிய கல்லூரி கட்டிடத்தை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலும், குறிப்பாக அனைவரும் உயர்கல்வியினை அடையும் நோக்கிலும் பல்வேறு வகையான சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் குறிஞ்சிப்பாடியில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைய வேண்டும் என்று நான் வைத்த கோரிக்கையினை உடனடியாக நிறைவேற்றும் வகையில் 22/6/2022 அன்று முதல் பார்வதிபுரம் பகுதியில் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன வளாகத்தில் பல்வேறு பாடப்பிரிவுகளுடன் மாணவர்களின் நலனுக்காக காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். கல்லூரிக்கு நிரந்தர கட்டிடம் மாணவர்கள் எளிதில் வந்து செல்லும் வகையில் போக்குவரத்து வசதி உள்ள இடத்தில் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தற்காலிக கட்டிடத்திற்கு அருகே நிலம் ஒதுக்கப்பட்டு இந்த புதிய கட்டிடம் கட்டப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.